பல துறைகளில் முதலீடு செய்யுங்கள். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் வாலெட். நான் உங்கள் ஸ்டீஃபன். இன்னைக்கு வீடியோவோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல துறைகளில் முதலீடு செய்யுங்கள். இதை ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்க. தங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி இல்ல ஒரு கோலை நோக்கி அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரப்ப, அந்த கோலை அச்சீவ் பண்ண வர டைம்ல திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமா உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கப்படுது அப்படின்ற பட்சத்துல நீங்க மொத்தமா வந்துட்டு உங்களுடைய உழைப்பு மொத்தமே இழந்த மாதிரி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரே இடத்துல உங்களுடைய பணத்தை வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு 5 வருஷம் தொடர்ந்து இந்த இடத்துல நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிட்டர்ன் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா மேற்கொண்டு உடனே வாங்கியாவது ஒரு இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க சேமிச்சுக்கிட்டே வரீங்க இல்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேல ஒரு பாதிப்பு ஏற்படுது. உங்களால வந்துட்டு அந்த பணத்தை எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிங்க. அதனாலதான் என்னைக்குமே ஒரே இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய பணம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற விஷயத்த வந்துட்டு நீங்க செய்யவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு வெறும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே என்ன பண்றீங்கன்னா, மாசம் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கட்டிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுப்போம். அதை வச்சு ஒரு 5 வருஷம் கட்டுவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கேயாவது அந்த பணத்தை எல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டு அதை மாசம் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கட்டி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா இவ்வளவு தொகை வரும், நமக்கு பெரிய தொகையா வரும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லேண்ட் வாங்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வீடு கட்டலாம், இல்ல வேற ஏதாவது ஐடியா வச்சிருப்பீங்க இல்லையா, நீங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கப்ப வெறும் ஒரே இடத்துல மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஷேர் மார்க்கெட் அந்த டைம்ல டவுன் ஆயிடுது, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முடிக்கலாம் அப்படின்ற நீங்க நினைக்கிற டைம்ல வந்துட்டு ஷேர் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நீங்க எதிர்பார்த்த விஷயம் வந்துட்டு அங்க கிடைக்காது. இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்தினால இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க, அதே மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் ஆயிடுது உங்களுடைய பணம் அப்படின்றதுனால ஏன்னா எதுவுமே நெகட்டிவ் இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்பவுமே உங்களுடைய பணத்தை வந்துட்டு முதலீடுகளே இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே இடத்துல வைக்க வேணாம். இப்போ ஒரு இடத்துல நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லா இடத்துக்கும் ஒரு இடத்துல சீட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க, சீட்டு பணம் கட்டிக்கிட்டே வரீங்க மாசம் கரெக்டா. திடீர்னு அவங்க ஏமாத்திடுறாங்க, இல்ல நீங்க எல்லாருமே ஏமாத்துவாங்க நான் சொல்லல, ஒருவேளை அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் நீங்க எப்பவுமே இன்வெஸ்ட் பண்றீங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தைனா ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பிரிச்சு வெவ்வேறு இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க மாசம் ஒரு 1000 ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். 1000 ரூபாயும் உங்களுடைய மொத்தமா நீங்க 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் தாங்க உங்களுடைய சம்பளமே அப்படின்ற பட்சத்துல உங்களால மாசம் 1000 ரூபாய் தான் சேமிக்க முடியும்னா அந்த 1000 ரூபாயும் அப்படியே எடுத்து போய் பங்கு சந்தையில போட்டுறாதீங்க. 1000 ரூபாயில ஒரு 500 ரூபாய் பங்கு சந்தையில போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே பாத்தீங்கன்னா மாசம் 100 ரூபாய் கட்டுறதும் இருக்கு, 200 ரூபாய் கட்டுறதும் இருக்கு, 500 ரூபாய் கட்டுறதும் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே அந்த மாதிரி இருக்கு. அப்ப நீங்க 100 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கூட சேரலாம், தப்பு கிடையாது. 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சேர்ந்துங்க. வெளியில வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு மாசம் 100 ரூபாயோ இல்ல ஒரு 300 ரூபாயோ ஒரு 500 ரூபாயோ கட்டுற மாதிரி சின்ன இதுல போட்டுக்குங்க. இல்ல வேற ஏதாவது அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டத்துல இப்ப டிஜி கோல்டுன்னு பாத்தீங்கன்னா மாசம் வந்துட்டு தங்கத்துல நீங்க சேமிக்கணும்னா மாசம் நீங்க 100 ரூபாய் கட்டி கூட நீங்க என்ன பண்ணணும்னா தங்கமா சேமிக்கலாம். டிஜி கோல்டுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆப்ஷன். அப்ப நீங்க எந்த ஒரு சேமிப்பா செஞ்சாலும் வெறும் ஒரே இடத்துல உங்களுடைய பணத்தை வந்துட்டு நீங்க சேமிச்சுக்கிட்டு வராதிங்க, இன்வெஸ்டும் பண்ணிட்டு வராதிங்க. ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அது உங்களுக்கு உங்க கைக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா நீங்க எப்படி அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறீங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்து உங்களுடைய சேமிப்பு எவ்வளவு சிறிய தொகையா இருந்தாலும் அதை ஸ்பிளிட் பண்ணி பிரிச்சு வெவ்வேறு இடத்துல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தொகைன்றது கொஞ்சம் பெருசா இருக்கு, நான் வந்துட்டு 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்கு வரேன், 5000ல இருந்து 10,000, 10,000ல இருந்து 1 லட்சம், இந்த மாதிரி உங்களுடைய தொகை எவ்வளவா இருந்தாலும் இதை எப்படி பிரிச்சு எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், பெஸ்டான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்ல 100 ரூபாய் என்னது 1000 ரூபாய் 10,000 ரூபாய் 50,000 1 லட்சம் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா சரி நீங்க இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க, அதுல கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா வந்துட்டு பென்னி ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும் நிறுவனங்களுடைய ஸ்டாக்ஸ், இதுல வந்துட்டு கொஞ்சம் பணத்தை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகாமையிலே ஏதாவது சங்கங்கள் இருக்கும் பாத்தீங்களா, மகளிர் சங்கம் மாதிரி, அது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இணைச்சு என்ன பண்றீங்கன்னா அதுல மாசமானா 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா பேங்க் மாதிரியான இடத்துல வந்துட்டு பிரிச்சு உங்களுடைய பணத்துல சேமிப்புல மாசம் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களால முடிஞ்சது அங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, உங்க குழந்தைங்களுக்காக நீங்க சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்ல வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இல்ல உங்களுக்காக கூட நீங்க வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் போட்டுட்டு வரலாம். அப்ப பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு சேமிக்கணும் அப்படின்னு சொன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க நீங்க வந்துட்டு தங்கத்தை வந்துட்டு ஒரு சீட்டு போட்டு பணம் சேமிக்கலாம், டிஜி கோல்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, இல்ல நார்மலா வெறும் பணத்துக்காக மட்டும் சீட்டு பிடிக்கிறவங்க இருக்காங்க, அதுல போய் இது பண்ணலாம். சங்கங்கள்ல மகளிர் சங்கங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேங்க்ல வந்துட்டு மாசம் கட்டலாம். போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு பணம் சேமிக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம், பெனி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்துட்டு இங்க நான் சொன்ன எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை.
ஒரு 3-4 இடத்துல உங்களுடைய பணத்தை பிரிச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சேமிக்கிறீங்கன்னா அதை பிரிச்சு இது பண்ணுங்க. ஒரு மகளிர் சங்கத்தை 300 ரூபாய் 500 ரூபாய் சேமிக்கிற மகளிர் சங்கம் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்ல உங்களால வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் சேமிக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஷேர்ஸ் வந்து நீங்க 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் வந்துட்டு ஷேர்ஸ் வாங்கலாம். அப்ப பாருங்க, உங்களுடைய பணத்தை பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்பவுமே ஒரே இடத்துல உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு திடீர்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாக் ஆகிற மாதிரியான விஷயத்த செய்யாதீங்க. பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வெவ்வேறு இடத்துல இருந்து வருமானம் வர மாதிரி இருக்கணும். இதுதான் எங்க பாட்டி வந்துட்டு ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, உங்களுடைய வரவு வருமானம்ன்றது மல்டிபிளா இருக்கணும், உங்களுடைய கடன் என்பது ஒன்னா இருக்கணும், ஒரு இடத்துல இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள மாதிரி ஆளுங்க நிறைய கடன் வச்சுப்பாங்க, வருமானத்தை ஒன்னா வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு கடன் ஒரு இது எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு போனுக்கு, காருக்கு, பைக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பர்சனல் லோனு, அதுக்கப்புறம் வெளியில வேற தனியா கடன் வாங்குது இப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடத்துல கடனை நிறைய பிரிச்சு வச்சிருப்பாங்க. நிறைய கடன்கள் இருக்கும் இந்த மாதிரி வெவ்வேறா. ஆனா வருமானம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும். நிஜத்துல அப்படி இருக்கக்கூடாது. நம்ம முதலீடு செஞ்சு நமக்கு வரக்கூடிய வருமானம் நிறைய இருக்கணும். இந்த சைடு இன்கம்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் வரக்கூடியது எப்படி இருக்கணும்னா வெவ்வேறா இருக்கணும். வெவ்வேறு இடத்துல இருந்து உங்களுக்கு சேமிப்பு இருக்கணும், அதுல இருந்து ஒரு சின்ன ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கணும். ஆனா உங்களுடைய கடன் என்பது ஒன்னே ஒன்னா இருக்கணும். பெரிய கடனா இருந்தா கூட, பெரிய தொகையா இருந்தா கூட, ஒரு கடனா ஒரு இடத்துல நீங்க வந்துட்டு அதை மாசம் மாசம் கரெக்டா கட்டி நீங்க அந்த கடன் அடைக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் இந்த வீடியோல வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்ச கருத்து இதுதான். எப்பவுமே உங்களுடைய பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. சின்ன தொகையா இருந்தாலும் சரி, பெரிய தொகையா இருந்தாலும் சரி, சேமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல சேமிக்காதீங்க, பிரிச்சு சேமிங்க. இதுதான் வந்துட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்ச விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா, பை பை, see you.